கொலைக்கா முந்திரிக்கா கொலைஞ்சு போச்சு கத்திரிக்கா மதுரை குதிரை சில்லாக்கு பங்குனி மாச பல்லாக்கு கொலைக்கா முந்திரிக்கா கொலைஞ்சு போச்சு கத்திரிக்கா மதுரை குதிரை சில்லாக்கு பங்குனி மாச பல்லாக்கு மதுரை குதிரை சில்லாக்கு சந்தனத்தம் என்று சொல்லியே தில்லினை பாட ஆமா தில்லினை பாட வந்தல்வாய் கலை மகனே சந்தனத்தம் என்று சொல்லியே தில்லினை பாட ஆமா தில்லினை பாட வந்தல்வாய் கலை மகனே வந்தனமுங்க வந்தனம் வந்தனமெல குந்தனா வந்தனமுங்க வந்தனமெல குந்தனா நம்ம இந்திய திருநாட்டுல மிகவும் ஒரு அருமையான சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சட்டம்னா தகவல் அறியும் உரிமை சட்டம். என்ன தகவல் அறியும் உரிமை சட்டம்? அத பத்திய வரலாறு இருந்தா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுனே. இதோ சொல்றேன் கேட்டுக்கங்க. தெரிஞ்சுக்கோ நல்லா தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ நல்லா தெரிஞ்சுக்கோ தகவல் அறியும் உரிமை சட்டம் தெரிஞ்சுக்கோ நல்லா தெரிஞ்சுக்கோ தகவல் அறியும் உரிமை சட்டம் தெரிஞ்சுக்கோ நல்லா தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ நல்லா தெரிஞ்சுக்கோ. நம்ம ராஜஸ்தான் மாநிலத்துல என்பவங்க இது தகவலை பஞ்சாயத்து லெவல்ல கேட்டாங்க. அந்த தகவல் மறந்துட்டாங்க. அது வந்து ஒரு இயக்கமா மாறி பெரிய இயக்கமாகி தகவல் அறியும் உரிமை சட்டம் உருவாக காரணமா இருந்தது. இந்த சட்டம் 2004ல அரசாங்கத்தால இயற்றப்பட்டு 2005 அக்டோபர் 12 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. தகவல் அறியும் உரிமை சட்டம் வரலாறு சொன்னீங்க, அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு. சொல்றேன் கேட்டுக்கங்க. கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் தகவல் அறியும் உரிமை சட்ட கதைய சொல்ல போறோம் கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் தகவல் அறியும் உரிமை சட்ட கதைய சொல்ல போறோம். அதாவது பணக்காரன் இந்த மதத்துக்காரன் அந்த மதத்துக்காரன் இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் பாகுபாடின்றி வேறுபாடின்றி எல்லா மக்களாலையும் பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம். ஆமா சொல்லுமா. தகவல் அறியும் சட்டத்துல தகவல யார்கிட்ட கேட்டு பெறது? சொல்றேன் கேட்டுக்கமா. தெரிஞ்சுக்கோ நல்லா தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ நல்லா தெரிஞ்சுக்கோ தகவல் அறியும் உரிமை சட்டம் தெரிஞ்சுக்கோ நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கிராம பஞ்சாயத்து, பிடிஓ ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், தாலுகா ஆபீஸ், அரசு அலுவலகங்கள், அரசு சார்ந்த நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள் இப்படி எல்லார்கிட்ட இருந்தையும் தேவையான தகவலை விண்ணப்பத்தின் மூலமா எழுதி கேட்டு பெறலாம். சொல்லுமா. தகவலை யார் யார்கிட்ட கேட்கணும் தெளிவா சொன்னீங்க. அந்த விண்ணப்பத்தை எப்படி எழுது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. உனக்கு மட்டும் இல்லம்மா, எல்லாருக்கும் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கங்க. கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கதைய சொல்ல போறோம் கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கதைய சொல்ல போறோம். முதல்ல ஒரு வெள்ளத்தாளை எடுத்துக்கங்க, அதோட பேனாவை எடுத்துக்கங்க. அனுப்புனர் என்ற இடத்துல உங்களுடைய முகவரி, பெறுநர் என்ற இடத்துல பொது தகவல் அதிகாரி, சம்பந்தப்பட்ட துறையினுடைய அலுவலக முகவரி எழுதிக்கங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கே அனுப்பணுன்ற பிரச்சனையை கலப்பிடுவ போல. இதுல ஒரு பிரச்சனைக்கு ஒரு வழி இல்ல. காரணம் என்னன்னா விண்ணப்பிக்க நபரு தங்களுடைய முழு விவரத்தை சொல்லணும்னு அவசியம் இல்ல. அது மட்டும் இல்லாம தகவலை எதுக்காக கேட்கிறாருன்னு காரணமும் சொல்ல தேவையில்லை. அதான் இந்த சட்டத்தினுடைய ஒரு பியூட்டியே. பொருள்ல தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் உதாரணத்துக்கு குடும்ப அட்டை சம்பந்தமாக தகவல் வேண்டி விண்ணப்பம், அதுல ஐயா
கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி குடும்ப அட்டைக்காக விண்ணப்பிச்சேன். இது நாள் வரைக்கும் எனக்கு கிடைக்கல. குடும்ப அட்டை கிடைக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? தர மறுத்த அதிகாரி யாரு? கையெழுத்து போட்டு அனுப்பிட வேண்டியதான். சொல்லுப்பா. சட்டம்னு சொல்றீங்க, வக்கீல பாக்கணுமா? இதுல வக்கீல பாக்கணும்னு அவசியமே கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த சட்டத்தை எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா மட்டுமே போதும், நம்ம எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாம எழுத படிக்க தெரியலனாலும் தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து எழுதி சட்டத்தின் மூலமா நம்ம வேண்டிய தகவலை எடுத்துக்கலாம். அண்ணே, நான் கூட ஜாதித்தல் எழுதி போட்டிருந்தேனே, 6 மாசம் ஆச்சுனே, ஆனா இன்னும் எந்த தகவலும் கிடைக்கவே இல்லைனே. இத கூட நம்ம தகவல் உரிமை சட்டத்தின் மூலமா கேட்கலாமானே? நல்லா கேட்டப்பா. ஆசைப்பட்டோம் நாங்க தகவல் வாங்க, ஆசைப்பட்டோம் நாங்க தகவல் வாங்க, ஆசைப்பட்டோம் காத்திருந்தோம் நாங்க தகவல் வேண்டி காத்திருந்தோம் நாங்க தகவல் வேண்டி காத்திருந்தோம். நல்லா கேட்டப்பா. இது மட்டும் இல்ல, குடும்ப கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், இப்படி அரசு நலத்திட்டங்கள், அரசு சலுகைகள் மற்றும் அரசு சார்ந்த சான்றிதழ்கள் இவைகள் எல்லாத்தையும் தகவல் அறிவு உரிமை சட்டத்துல கேட்டு பெறலாம். தம்பி சொல்லுங்கண்ணே. இங்க கொஞ்சம் பாரு தம்பி, சொல்லுண்ணே. இவ்வளவு தூரம் பேசுறீங்க, இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட காசு செலவாகுமே. இந்த செலவுலாம் எவ்வளவுன்னு கொஞ்சம் விரிவா சொல்லு தம்பி, எனக்கு தெரியாது. கேட்டுக்கண்ணே, இதுக்கு அதிகமா ஒண்ணும் செலவாகாது. 10 ரூபாய் கோர்ட் ஸ்டாம்ப் பாத்தீங்களா? இந்த 10 ரூபாய் கோர்ட் ஸ்டாம்ப விண்ணப்பத்துல எழுதி ஒட்டி பதிவு தபால்ல அனுப்பி வைக்கணும். அவ்வளவுதானே இதுக்கு செலவே. அனுப்ப போறோம் நாங்க பதிவு தபாலில அனுப்ப போறோம் நாங்க பதிவு தபாலில அனுப்ப போறோம். தம்பி சொல்லுங்க. ஏப்பா தம்பி, நாம உடனே கேட்ட உடனே அந்த ஆபீஸ்ல உடனே தகவல் எடுத்து கொடுத்துருவாங்களா? நல்லா கேட்டுங்கண்ணே. அரசாங்க அலுவலகத்துல முதல்ல நம்ம பொது தகவல் அதிகாரிக்கு போகும். அந்த பொது தகவல் அதிகாரி சம்பந்தப்பட்ட நபருக்கோ இல்ல துறைக்கோ அனுப்பி வச்சு நீங்க கேட்ட தகவலை வாங்கி உங்களுக்கு 30 நாட்களுக்குள்ளார உங்க முகவரிக்கு அனுப்பி வச்சிருவாரு. கொஞ்சம் சொல்லு. இதெல்லாம் நடக்கிற காரியமாமே. நல்லா கேட்டப்பா. இதெல்லாம் நடக்கிற காரியம் தான். காரணம் என்னன்னா, பொது தகவல் அதிகாரி உன்னோட விண்ணப்பத்துக்கு பதில் அளிக்கலன்னா 1ஆம் மேல்முறையீடுன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் 2ஆம் மேல்முறையீடு இருக்கு. 1ஆம் மேல்முறையீட்டுல பதில் தரலன்னா 2ஆம் மேல்முறையீடுக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் அதுலயும் பதில் தரலன்னா அந்த பொது தகவல் அதிகாரிக்கு 250 ரூபாயில இருந்து 25,000 வரைக்கும் அவங்களுக்கு அபராதம் விதிப்பாங்க. உன்னுடைய விண்ணப்பத்துக்கு கண்டிப்பாக தகவலை கொடுத்துருவாங்க. இப்பயாச்சும் நம்புறியாப்பா? நம்பிக்கை தான்பா வாழ்க்கை. நீ நம்பி இருந்தனா அவனோட வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? ஓஹோன்னு இருக்கும். உரிமைகளை கேட்கறதுக்கு தான் சட்டமே. உரிமைகளை கேட்கத்தானே சட்டம் இருக்கு. உரிமைகளை கேட்கத்தானே சட்டம் இருக்கு. அதுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் துணை இருக்கு. அதுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் துணை இருக்கு. வருஷ கணக்கில் இழுத்தடிக்கும் மனுக்களுக்கு, வருஷ கணக்கில் இழுத்தடிக்கும் மனுக்களுக்கு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் பலன் கொடுக்கும். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் பலன் கொடுக்கும். இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தை கிராம மக்கள் அனைவரும் பயன்படுத்தி பல்லாண்டு வாழிய வாழியவே வாழியவே கிராம மக்கள் எல்லாம் வாழியவே 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 கிராமத்து மக்கள் எல்லாம் வாழியவே வாழிய வாழிய 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 வாழியவே.
குடிக்க தண்ணி இல்ல குடியிருக்கும் வீட்டுக்கெல்லாம் சக்கரை காடும் இல்ல சங்கடம் என்ன கண்ணையா சால வசதி கேட்டு இன்னும் நம்ம ஊருக்கெல்லாம் விடிவு காலம் இல்ல விடையும் என்ன சொல்லையா தகவல் அறியும் உரிமை சட்டம் நமக்கு இருக்கு இனியும் நம்ம காத்திருக்கும் நிலை எதுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் நமக்கு இருக்கு இனியும் நம்ம காத்திருக்கும் நிலை எதுக்கு எழுதி கேளு எழுதி கேளு வாழ்க்கையில துன்பம் இல்லாம நீ வாழு எழுதி கேளு எழுதி கேளு வாழ்க்கையில துன்பம் இல்லாம நீ வாழு கொலை கொலைக்கா முந்திரிக்கா கொலைஞ்சு போச்சு கத்திரிக்கா மதுரை குதிரை சில்லாக்கு பங்குனி மாச பல்லாக்கு கொலை கொலைக்கா முந்திரிக்கா கொலைஞ்சு போச்சு கத்திரிக்கா மதுரை குதிரை சில்லாக்கு பங்குனி